வீசுதடி பாத்து சூரியன சேர்த்து ஆடுதடி நாத்து தாவும் நதி தாளம் இட தோணுதடி தந்தானா பாட்டு எனமல காத்து வீசுதடி பாத்து பூமியில யாரும் ஒண்ணு ஜாதி மதமெல்லாம் காகிதத்தின் பேச்சு ஜீவனுக்கு ஜீவன் மேலெழுந்த மூச்சு அன்பு ஒன்றுதான் தெய்வம் என்பது ஈஸ்வரன் அல்ல தேவனும் ஒன்று வேதம் தன்னில் வேதம் யார் கண்டது இரவல காத்து வீசுதடி பாத்து சூரியன சேர்த்து ஆடுதடி நாத்து வானமெங்கும் ஞானம் உண்டு கோபுரங்கள் தேடி பூசை செய்தல் போதும் குடிசைகளும் இங்கே வாழ்வு பெற வேண்டும் அன்பை விதைத்தால் அன்பு விளையும் இன்பம் ஒன்றுதான் எங்கும் நிறையும் காதலுக்கு காதல் தெய்வீகம் இரவல காத்து வீசுதடி பாத்து சூரியன சேர்த்து பாடுதடி நாத்து தாவும் நதி தாளம் இட தோணுதடி தந்தானா பாட்டு. இந்த ஆட்டம் ஜெயிச்சிட்டீங்க, அடுத்த ஆட்டம் விளையாடுங்க நாட்டாம. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இவர் பேரு மாரிமுத்து, ஊரு மணமேடு. இவர் வீட்டு மாட்டை காணோம், அதான் இந்த பக்கம் வந்துதான்னு. அப்படி ஒண்ணும் தெரியலையே. மாடு நல்ல மாடுங்களா? அதையும் கேக்குறீங்க. கள்ள வேலைக்கு வச்சாலும் 2000க்கு போமுங்க. மாமோய், என்னடா கேட்டாரு? காலில் அடிபட்டு இருக்கு. அடா அதை ஏமாமா கேக்குறீங்க? நேத்து ராத்திரி நான் மணமோட்டுக்கு ஒரு மாடு பிடிக்க போயிருந்தேனா. மாடா? எங்கடா அது? அதோ பாருங்க. மாடா அது? சனிய முரட்டு மாடு. புல்ல காமிச்சு போக்கு காட்டி ராத்திரில 10 மைல் ஓட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா, குழியில விழுந்து காலை வேற உடச்சிட்டு வந்திருக்கேன். அதுதாங்க எங்க மாடு. அதே உங்க மாடுங்களா? சரி சரி, மாடு உங்க மாடுங்கிறீங்க, பயலும் உயிரை பணைய வச்சு மாட்டை கொண்டு வந்திருக்கேன். உங்களை பார்த்தா ஓர மாடுகளா தெரியுது. ஏதோ நேக் போக்கு பார்த்து கொடுக்கறது கொடுத்து மாட்டை ஓட்டி போங்க. நம்ம மாணிக்கம் தம்பி. ஏய், அவர் மாட்டை தேடி வந்ததும் இல்லாம அவர்கிட்டயே பணம் வர வாங்குறியா? மரியாதையா மாட்டை அவுத்து விடு. அவுத்து விடலன்னா நானே அவுத்து விடுவேன். நீயா அவுத்து விடுவியா? டேய், எங்க மாட்டு மேல கை வை பார்க்கலாம்.
திருட்டு பயலுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி துண்டு. ஏய், இனிமே கிராமத்துல எங்கேயாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்தீங்க வீடு புகுந்து அடிப்பேன். ஏய், ஏய். ஏய், அங்க பாருடி. என்னடி மாட்டுக்கார வேலை மாதிரி என் மாமா மாடு ஓட்டிட்டு வர அழக. அண்ணே, பொண்ணுங்க இடுப்புல குடத்தை வச்சாலும் அழகுதான், குழந்தைய வச்சாலும் அழகுதான். நீ பிறந்து வளர்ந்ததுல இருந்து இதைத்தான் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. கன்னி பொண்ணுங்க எப்பறம் இடுப்புல குழந்தை வைக்க முடியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா பல்லு படம் உடக்க முடியாமா? மாமா, எங்க மாமா போறீங்க? ஆத்துக்கு தான். எதுக்கு? பணி அரைஞ்சு விடுறதுக்கு. ஆளப்பாரு, மாடு குளிப்பாட்டத்தான். நான் வரட்டுமா? என்னால 2 மாட்டுக்கு மேல குளிப்பாட்ட முடியாது. மாமனுக்கு எப்பவும் கிண்டல் தான். நானும் வரேன் மாமா. நீ எதுக்கு ஆத்துக்கு வர? குளிக்கதா. ஆத்துக்கு நீ ஒண்ணும் குளிக்க வர வேணாம். குடத்துல தண்ணி எடுத்து வச்சு வீட்லயே போய் குளி. காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. ஏய், அங்க என்ன பார்வை? வாடா, நீங்க போங்க. ஏய், எவ எப்ப தண்ணிக்கு போவா, எவ எப்ப ஆத்துக்கு குளிக்க போவான்னு பின்னாடியே சுத்துற வயசு பசங்க இருக்கிற இந்த ஊர்ல இப்படி ஒரு மாமா எனக்கு. குட்டையா, நீ போய் சாப்பிடு. தம்பி தம்பி, நீ எப்ப மூட்டையெல்லாம் தூக்குற? ஏமா, நான் தூக்கப்படாதா? வயிற்று பசிய போக்குற அரிசிய முதுகுல சுமக்கிறது தப்பு இல்ல. தப்பு இல்லதான். அவங்கள அதுக்குன்னே பிறந்தவங்க. உழைச்சாத்தானே அவங்களுக்கு காசு. அம்மா, உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே உழைச்சாதான் காசு. உழைக்காம திங்கிறவன் எப்பவுமே உருப்பட மாட்டான் இல்லப்பா? நல்லா சொன்னடா. உழைக்கிறவனுக்கு தான் நிலம் சொந்தம்னு சொல்ற மாதிரி நீ உழைச்சாதான் என் சொத்து பூரா உனக்கு சொந்தமாகும். ஏப்பா, நாளைக்கு மணியகர பையன் கல்யாணமாச்சே, நீங்க போகல? நாளைக்கு ஒரு முக்கியமான பஞ்சாயத்து இருக்குடா. என் சார்பா நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் நீயே கூட்டிக்கிட்டு போய் கல்யாணத்தை சிறப்பா நடத்தி திருப்பி பத்திரமா கொண்டாந்து சேரு. துணைக்கு உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ட்ரெயின் புறப்படுறதுக்குள்ள சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போ. ஏய், சரிமா, வா சீக்கிரம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுற மாதிரி உனக்கு என்னடி அவ்வளவு வாய் கொழுப்பு? ஆமா, நீ ஆக்கி போட்டுட்ட பாரு, அது தின்னுட்டு எனக்கு திமிர் வந்துருச்சு. ஏய், இதுக்கு மேல பேசுற நாப்ப இழுத்து வச்சு தச்சிருவேன். நீ தைக்கிற வைக்க என் கை சும்மா இருக்குமா? என்னடி பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? அதிகமா பேசாதடி. பாருங்க மாமா, இது இடத்துல உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்குது. முளைச்சு 3 நாளா விடல, முன்ன பின்ன ரயில் இருக்கியான்னு என்ன பார்த்து இவ கேக்குறா? மாப்பிள, என்னது கட்சிக்காரங்க எம்எல்ஏ சீட்டுக்கு அடிச்சுக்கிற மாதிரி உட்கார சீட்டுக்கு இப்படி அடிச்சுக்கிறாளுங்க? ஏ வாயாடி, பெரியவங்க உட்காந்தா உட்காந்துட்டு போறாங்க, அவங்க கூட ஏன் மல்லு கட்டுற? போய் சேர்ற வரைக்கும் சண்டை சத்தம் ஏதாவது போட்டீங்க, எல்லா பேத்தையும் அடுத்த ஸ்டேஷன் இறக்கி விட்டுருவேன். சிங்கமலம், அவுட்டு என்னது கேஸ் அடுப்பு வாங்க இந்த முறை முறைக்கிறான்? யார் இவன்? என் முறை மாமன் தான். குடும்பம் உருப்பட்ட மாதிரி தான். எங்க மூக்குப்பொடிய நாக்குல போடுறீங்க? குருவி தலையா, நான் நாக்குல போடுவேன், கண்ணுல போடுவேன், காதுல போடுவேன், முடிஞ்சா காப்பிலையும் கலக்கி குடிப்பேன். உன் வேலையை பார்த்துட்டு போவே. வாயப்பாரு, தீஞ்சு போன செங்கல் சூளை மாதிரி. இரு, உனக்கு ஒரு வழி பண்றையா. ஆற்றில் விழுந்து குளத்தில் விழுந்து கிழவன் சாவு. பொக்கவாய் கிழவனை போலீஸ் தேடுகிறது. பொக்கவாய் கிழவர்கள் மாநாடு நாளை சென்னையில் நடைபெறுகிறது. என்னப்பா பேப்பரை தலைகீழா படிக்கிற? நான் தலைகீழா படிப்பேன், நின்னுகிட்டு படிப்பேன், படுத்துக்கிட்டு படிப்பேன், ஆகாசத்துல படிப்பேன், அந்தரத்துல படிப்பேன், கட்டி புடிச்சுக்கிட்டு படிப்பேன். அதை கேட்க நீ யாரு? பல்லப்பாரு வறுத்த காப்பி கொட்டையில் வச்ச மாதிரி கிழவனை பழி வாங்கி. நான் கரெக்டா எண்ணிட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்தா நீ இன்னொரு தடவை எண்ணிக்கோ. அது எப்படி 51 இருக்கும்? என்ன கேட்டா? 1 2 3 4 5 6 7. கொஞ்சம் இருங்க சார். இதில் நம்ம ஆளுங்க 10 பேர் தம்பி. 35 10 45, 46 47 48 49, என்ன சேர்த்து 50. சரியா தானே இருக்கு. டிடிஆர் 51 சொன்னாரு. யார் அந்த 51? நான் தாங்க அது.
யார் நீ? அவசரத்துல டிக்கெட் எடுக்காம ஓடி வந்து ஏறிட்டேன். அப்ப டிடிஆர் டிக்கெட் வாங்கிக்க. கையில பணம் இல்ல, வேணும்னா. வேணாம் வேணாம், அதெல்லாம் கழட்டாத. ஆமா, நீ எங்க போகணும்? நீங்களாம் எங்க போறீங்களோ அங்கதான். என்ன தம்பி கணக்கு பண்ணிட்டியா? என்னப்பா எண்ணி பார்த்து சொல்றேன்னு தனியா வந்து பேசிட்டு நிக்கிற? தப்பா நினைக்காங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிக்கெட் கூட தான் இருக்கு, அதுக்கு நான் காசு கொடுத்துறேன், டிக்கெட் கொடுத்துருங்க. இந்த இசைக்கு முத்து சர்வீஸ்ல கணக்கு தப்பவே தப்பாது, ஞாபகம் வச்சுக்க. ஆமா, இதுதான் கல்யாண பொண்ணா? 51.